மதிப்பிற்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சி ஆளுமைகளுக்கும் நான் சார்ந்திருக்கிற ஆதி தமிழர் பேரவையின் சார்பிலும் எங்களுடைய தலைவர் ஐயா அதியமான் அவர்கள் சார்பிலும் இங்கே வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, சகோதரர்களே, தன்னுடைய வரவேற்புரையில் மதிப்பிற்குரிய தலைவர் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த சமூக நீதி, இந்த இடஒதுக்கீட்டினுடைய நோக்கம் முழுமையடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான தரவுகள் எவ்வளவு முக்கியம் என்பதை இங்கே பதிவிட்டார். அதற்கு ஒரு மிகச் சிறப்பான வரலாற்று செய்தியை இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். என்னவென்று சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் பட்டியல் சமூக மக்களுக்குள் உள் இடஒதுக்கீடு, தனி இடஒதுக்கீடு கடந்த காலங்களில் வழங்கப்பட்டது. ஆந்திரா, பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்களில். ஆனால் அங்கே எல்லாம் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள் தடை விதித்தது. ஆனால் தமிழ்நாட்டில்தான் கடந்த 2009ஆம் ஆண்டு அன்றைக்கு இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழங்கிய அருந்ததியர் சமூகத்திற்கான 3 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீடு வழங்கியது செல்லும், இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது என்று உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு கடந்த 2024 வருடம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்தது. அதில் என்ன காரணம் என்று சொன்னால், மற்ற மாநிலங்களில் இந்த உள்ளிடஒதுக்கீடு வழங்குகின்ற பொழுது தரவுகள் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ளிடஒதுக்கீடு வழங்குவதற்கு ஒரு சமூகத்தினுடைய பேக்வேர்ட்னஸ், அது குறித்தான எல்லா தரவுகளும் வழங்கப்பட்டிருந்தது. ஆக அந்த தரவுகளில் உண்மை இருந்த காரணத்தினால் உள்ளிடஒதுக்கீடு, அருந்ததியர் சமூகத்திற்கு வழங்கப்பட்ட உள்ளிடஒதுக்கீடு வழங்கியது செல்லும் என்று சொன்னார். ஆக தரவுகள் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த செய்தியை பதிவு செய்கிறேன். நண்பர்களே, இரண்டாவதாக, இன்றைக்கு வரைக்கும் அந்த கடந்த 50 ஆண்டுகளில் ஓபிசி இடைநிலை சாதிகளினுடைய இடஒதுக்கீடு உயர்ந்து கொண்டே வந்திருக்கிறது. 25லிருந்து 50 வரை வந்திருக்கிறது. ஆனால் பட்டியல் சமூக மக்களினுடைய இடஒதுக்கீடு என்பது 15லிருந்து 18ஆக இதுவரை நின்றுவிட்டது. அதற்கு பின்பு உயரவே இல்லை. ஒருவேளை இந்த சாதிவாரியான சர்வே எடுக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் பட்டியல் சமூக மக்களினுடைய எண்ணிக்கை, ஏன்னா எண்ணிக்கையும் ரொம்ப முக்கியம், விகிதாச்சார அடிப்படையிலான எண்ணிக்கையும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால் இந்த எண்ணிக்கை உயர்கின்ற, ஏன்னா இப்பவே 23 என்று சொல்லப்படுகிறது. ஆக எண்ணிக்கை உயர்கின்ற பொழுது ஒரு நல்வாய்ப்பாக பட்டியல் சமூக மக்களினுடைய இடஒதுக்கீடும் 18லிருந்து உயர்வதற்கான வாய்ப்பாக இது அமையும். ஆனால் இதையும் இப்பொழுது 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தான் இருக்குது. அது அந்த 9th ஷெட்யூல்டோட இருக்கிறது. ஆனால் இதை உயர்த்துவதற்கும் இந்த கூட்டம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று சமூக நீதியினுடைய நோக்கம் முழுமையாக பட்டியல் சமூக மக்களுக்குள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், இங்கே பட்டியல் சமூக மக்களுக்குள் ஆதி திராவிடர் என்கின்ற ஒரு பொது பெயரில் அழைக்கப்படுகின்ற காரணத்தினால், ஆதி திராவிடர் என்பது 1932இல் மதிப்பிற்குரிய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் மேலவையில் அன்றைக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பித்தார். அதன் அடிப்படையில் ஆதி திராவிடர் பொது பெயர் அழைக்கப்பட்டாலும் கூட இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய பெயராக அது மாறி போயிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நடைமுறையில் வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அருந்ததியர் உள்ளிட்ட பல்வேறு சிறு சிறு சமூகங்களும், தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறு சமூகங்களும் ஆதி திராவிடர் என்று சாதி சான்றிதழை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். அப்போ எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அருந்ததியருக்கான இடஒதுக்கீட்டை மக்கள் தொகை எடுக்கின்ற பொழுது எங்களுக்கான மக்கள் தொகை 17 லட்சம் வந்தது. அதனால்தான் 3 விழுக்காடு இடஒதுக்கீடை அன்றைய தலைவர் முதலமைச்சர் வழங்கினார். எனவே இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சார்ந்திருக்கிற ஆதி தமிழர் பேரின் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த முதல் கூட்டம் தான், ஆனாலும் கூட நீங்கள் இதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆதி திராவிடர் என்பது ஒரு பொது பெயர். ஆக அந்த பொது பெயரில் அது குறிப்பிடுகின்ற பொழுது, கேள்விகள் வருகின்ற பொழுது ஆதி திராவிடர் என்கின்ற பெயரில் அவர்கள் பறையரா, பல்லரா, அருந்ததியரா, குறவரா, புதுரை வண்ணாரா, பன்னியாண்டியா, பகுடாவா அப்படின்ற பல்வேறு சாதிகள் இருக்கிறது. அதை குறிப்பிட வேண்டும் என்ற அந்த ஒரு பரிந்துரையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நீங்கள் இங்கே பரிந்துரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, 1995ஆம் ஆண்டு ஆதி தமிழர் பேரவை கோவையில் வஞ்சிக்கப்பட்டோர் வாழ்வுரிமை மாநாடு நடத்தியது. அந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று அன்றைக்கே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கைக்கு முதலாக குரல் கொடுத்தவர் மதிப்பிற்குரிய மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள். அந்த மதிப்பிற்குரிய அவருக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றி. என்ன, முதல் அரசியல் தலைவர் அவர் தான் 1995இல் குரல் கொடுத்தவர். அந்த அடிப்படையில் நான் சார்ந்திருக்கிற ஆதித்தமிழர் பேரவையின் சார்பிலும்
எங்களுடைய தலைவர் ஐயா அதிமான் சார்பிலும் நீங்கள் எடுக்கிற இந்த சாதிவாரி சர்வே கணக்கெடுப்பு நடத்துகிற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் உற்ற துணையாக இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.